ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருந்தான், மேலும் ஒரு புகழ்பெற்ற கலைஞனாக வேண்டும் என்பது அவனது கனவு. அவன் ஒவ்வொரு நாளும் ஓவியம் வரைவதற்கு மணிக்கணக்கில் செலவழிப்பார். ஆனால் அவரது ஓவியம் ஈர்க்கக்கூடியதாக இல்லை. ஒரு நாள் குமார் அருகிலுள்ள டவுனில் வசித்த புகழ்பெற்ற கலைஞரான திரு படேலை பற்றி கேள்விப்பட்டார். குமார் திரு படேலிடமிருந்து ஓவியத்தை மிகச்சிறப்பாக வரைய கற்றுக்கொள்ள தீர்மானித்தார். அவர் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு திரு படேலை சந்திக்க புறப்பட்டார். திரு படேல் ஸ்டுடியோவிற்கு வந்தவுடன் பதற்றத்துடன் தனது ஓவியங்களை காட்டினார். திரு படேல் குமாரின் படைப்புகளை உன்னிப்பாக ஆராய்ந்தார். உங்கள் ஓவியங்களில் ஆழமான உணர்ச்சி மற்றும் நுட்பம் இல்லை, ஆனால் உங்கள் ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் நான் காண்கிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்கு நான் கற்பிப்பேன். அன்று முதல் அவர் குமாரின் பயிற்சியாளராக ஆனார். குமார் அயராது பயிற்சி செய்து ஓவியத்தின் ஒவ்வொரு துளி நுணுக்கங்களையும் உள்வாங்கினார். குமார் எண்ணற்ற தோல்விகளையும் மற்றும் நிராகரிப்புகளையும் அவரது வேலை பின்னடைவு செய்தது. அப்போது திரு படேல் பகிர்ந்து கொண்டார், குமாரிடம் வெற்றி உடனடியாக கிடைப்பது இல்லை. குமார் ஒவ்வொரு பிரஷ் ஸ்ட்ரோக்கிலும் ஓவியத்தை மேம்படுத்திக் கொண்டே இருந்தார். வெற்றி என்பது ஒரு பயணம், அது இலக்கு அல்ல என்று திரு படேலின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒரு நாள் குமாருக்கு ஒரு பிரம்மாண்ட கலை கண்காட்சியில் தனது படைப்புகளை காண்பிக்க அழைப்பு வந்தது. உணர்ச்சிகள் மற்றும் ஆழம் நிறைந்த அவரது ஓவியங்கள் பார்வையாளர்களையும் விமர்சகர்களையும் வியப்படைய வைத்தது. அவரை அனைவரும் பாராட்டினர். அது மட்டும் இல்லாமல் அவரது கலைப்படைப்புகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. தோல்வி என்பது வெற்றிக்கான பயணத்தின் ஒரு பகுதி என்பதே கதையின் தார்மீகமாகும். குமாரின் விடாமுயற்சியும் தோல்விகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கான விருப்பமும் இறுதியில் ஒரு புகழ்பெற்ற கலைஞராக வேண்டும் என்ற அவரது கனவை அடைய வழிவகுத்தது.